சிஎஸ் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போயிட்டு நியூக்கு போய்க்கிறேன். நியூக்கு போயிட்டு டிவைஸ் டைப் வந்துட்டு CPU 1 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே பண்ணி ப்ரோக்ராமிங்கில் போகிறேன். அப்படியே நம்ம டிஃப்ரென்ஷியல் அப்பு பார்த்துட்டோம், இப்போ டிஃப்ரென்ஷியல் டவுன் பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு இன்புட்டு போகிறோம். 0.00 போட்டாச்சு. அடுத்து இந்த ரங்கை வந்து கடைசி வரை கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு டிஃப்ரென்ஷியல் டவுன் DAFன்னு போட்டீங்கன்னாவே டி வந்துருச்சா, இப்படி வந்தால் டவுனு. ஸோ நான் வந்து 100.00ன்ட்டு நான் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு செட் காய் உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படியே காட்டணும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி காட்டுறதுக்காக இதை வந்துட்டு 100.01 அப்படின்னு போட்டுக்கிறேன். வந்துட்டு இதுக்கான ரங்கை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியல் அப்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு டவுனுக்கு இது டிஃப்ரென்ஷியல் டவுனு. ஸோ டிஃப்ரென்ஷியல் டவுனுக்கான எண்ணோவை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். 100.00 யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது இப்படியும் நம்ம டிஃப்ரென்ஷியல் டவுன் போடலாம். டிஃப்ரென்ஷியல் அப் பார்த்த மாதிரி ஒரு எண்ணோ போட்டுட்டு அதுக்கு அட்ரஸ் கொடுத்துட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ் அமுத்துனீங்கன்னா அதை வைக்கணும். வச்சுட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கீழ்பாதமாக ஏற மாதிரி வரும். இதை வந்து டிஃப்ரென்ஷியல் டவுன். இதை வந்துட்டு அந்த ரங்கையும் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ரங்கையும் இது பண்ணிவிட்டு அவுட்புட் நம்ம போட்டுக்கலாம். இங்கே வந்துட்டு 100.02 அப்படின்ட்டு ஒரு அவுட்புட் போட்டுக்கிட்டேன். இந்த அவுட்புட்டோட என்னோட கீழே போட்டுக்கிறேன். 100.02 போட்டுக்கிட்டேன். இந்த ரங்கை லாஸ்ட் வரை கொண்டு போயிட்டு இங்கே ஒரு செட் காயில் நம்ம போட்டுக்கலாம். 100.03 வச்சுக்கலாம். போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் போயிட்டு கம்பைல் பண்ணிக்கிறேன். சிமுலேஷனில் போயிட்டு ஒர்க் ஆன்லைன் சிமுலேஷன் போகிறேன். ஒர்க் ஆன்லைன் சிமுலேஷன் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு இன்புட் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணால் இதுக்கு வந்துட்டு அவுட்புட் நமக்கு ஆன் ஆகாது. ஒரு டைம் ஆன் பண்ணிவிட்டு திருப்பி அந்த இதை ஆஃப் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் ஆன் ஆகும். அதனால தான் இது வந்து டிஃப்ரென்ஷியல் டவுனு. பார்த்தீங்கன்னா இந்த 100.00ங்கிற அவுட்புட்டை வந்து உங்களுக்கு அந்த ஆன் பண்ணி ஆஃப் பண்ண அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஆன் ஆகிருக்கும். அது வந்து கண்ணுக்கு தெரியாது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்திருக்கும். ஸோ அதை காட்டுறதுக்காக தான் இங்கே செட்டில் வந்துட்டு 100.0ங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு நம்ம இந்த ஷிஃப்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி இந்த என்வோல யூஸ் பண்ணோம்னா இதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஆன் பண்ணுறோம். திருப்பி இதை வந்துட்டு ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணோன்னா கீழே செட் ஆயிடுச்சு பாருங்கள். இதுதான் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. 2 ஃபங்க்ஷன் நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியல் ஆஃப்னா என்ன, ஒரு பல்ஸை வந்து ஆன் பண்ணால் அந்த ஒரு சைக்கிள் முடிகிற வரைக்கும் ஒரே ஒரு டைம் மட்டும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுரும். அது வந்துட்டு டிஃபரன்ஷியல் ஆஃப். டிஃபரன்ஷியல் டவுனுனா ஒரு பல்ஸை வந்து நம்ம ஆன் பண்ணி திருப்பி அந்த பல்ஸை ஆஃப் பண்ணும்போது அவுட்புட்டை வந்து ஒரு டைம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுரும். இதை வந்து டிஃபரன்ஷியல் டவுனு. இது ரெண்டுக்கான வித்தியாசம் இதுதான். இந்த ரெண்டுக்கான வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதை வச்சு நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டையும் வச்சு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. டிஃபரன்ஷியல் அப் அப்படின்னா ஒரு பல்ஸை நம்ம ஆன் பண்ணோன்னே அவுட்புட்டை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி கொடுத்துரும் டோட்டல் சைக்கிள் முடிகிற வரைக்கும். திருப்பி அந்த சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஆன் பண்ணும்போது தான் உங்களுக்கு திருப்பி ஒரு சேம் இதே ரொட்டேஷன் ஆகும். அதே மாதிரி டிஃபரன்ஷியல் டவுனுங்கிறது ஒரு பல்ஸை ஆன் பண்ணி திருப்பி ஆஃப் பண்ணால் தான் ஒரு அவுட்புட்டை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுரும். அந்த ஒரு சைக்கிள் திருப்பி ஃபுல் சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருப்பி இதே ஃபங்க்ஷன் ரொட்டேஷன் ஆகும். இது ரெண்டையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபைல் சேவ் பண்ணுறது எப்படின்னு தெரியுமில்ல, இதில் போய்ட்டு ஃபைல் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிரும். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிக்கிற ஃபைலை வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சேவஸில் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சிமுலேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் ஆன்லைன் சிமுலேஷன்லேயே திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வெளியே வந்துடும். அவ்வளோதான். நாளைக்கு வந்துட்டு டைமரு, கவுண்டரு இதெல்லாம் பற்றி பார்த்துக்கலாம்.